நேற்று பவி வீட்டுல சந்தியா நதிய அவங்க தம்பிக்கார குச்சி போட்டு அந்த பசங்க படி செம அடி அடிக்கிறாங்க. ஏ பவி கொஞ்ச நேரம் உட்காந்து இல்லக்கா சர்ச்சுக்கு போனக்கா உபவாச ஜபம் இருக்கு கணக்கு போலனாக்கா நான் நேற்று உன் தம்பி குதிகா தம்பி டான்ஸ் ஆடினா ஆமாக்கா என்ன பண்றதுன்னே தெரியலக்கா டெய்லி குடிச்சிட்டு வரேன்க்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா சரிக்கா நான் போயிட்டு வரேன்க்கா டைம் ஆயிடுச்சு சர்ச்சுக்கு போறா இவ தம்பி சரியாகிற மாதிரியே இல்லை குடிகா தம்பி சரிக்கா நான் போயிட்டு வரேன். இப்போ போறா போது மேடம் நம்ம ஏன்டி ஊருக்கு அதெல்லாம் பேசணும் வாடி எனக்கு அடியே பவி நில்லுடி. சொல்லுங்கக்கா உன் தம்பி அந்த குச்சி விட்டு கூத்தாடிங்க எடுக்கிறேன். எங்கக்கா இங்க போய் பாக்குறேன்க்கா. எல்லாரும் பாக்குறாங்க எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாரு வீட்டுக்கு வாடா படுக்கலாம். அடி எவடி அவ வீட்ல வெளிய வாங்கடி நார்மலா போய் வீட்டுக்குள்ள போய் புந்துக்கறீங்க. சொல்லுங்கக்கா போன மாசம் கடன் குத்துறல அது எப்ப அடைக்க போறீங்க? வாங்கி வாங்கி மட்டும் துண்ண தேர்தல தரணும் புத்தி இல்லையா உங்களுக்கு? தாங்கடி தந்துறேன்க்கா. இதே தான் சொல்றீங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு டைம். இதோட நாளைக்கு தரல அப்புறம் உனக்கு எனக்கு என்ன அவனே தராது. நாங்கடி எல்லாம் வண்டிங்க பைசோத்துல எதனா சண்டை மட்டும் வந்து ஊர்ல அம்மா உட்கார்ந்து பாக்குறீங்களே. ஏய் யார் எங்க அக்கா வீட்டாண்ட வந்து சண்டை போடுறீங்க? பாறா குடிகார பயலே. அக்கா நாக்கா அந்த அக்கா வேற நம்ம வீட்டாண்ட வந்து கத்திட்டு போறான். நம்ம தம்பி வேற இது மாதிரி பண்றேன்னு வேற ரொம்ப பசிக்குதுக்கா. என்னம்மா பண்றது இவனா இந்த மாதிரி இருக்கிறான். சரி விடுமா பாத்துக்கலாம். லாஸ்டா நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போனதுதாம்மா இருக்கு. நம்ம என்ன பண்றது? இந்தா அந்த அக்காக்கு 200 ரூபாய் தரணும். 150 ரூபாய் அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கிக்கணுவா. அந்த அக்காக்கு 50 ரூபாய் கொடுத்துருமா. சரிக்கா. அக்கா அக்கா எங்க அக்கா 200 ரூபாய் கடை தரணும் மாமேக்கா. அக்கா 100 ரூபாய் கொடுத்தாங்க. 50 ரூபாய் கடத்துக்கு எடுத்துங்க. 50 ரூபாய் டீ தூள் பால் பிஸ்கெட் பாயிட்டு வாங்கினா சொன்னாங்க. 150 ரூபாய் அப்புறமா தராங்க. இதுக்கு தான் வந்துருங்க எல்லாம் லைன் கட்டி 200 ரூபாய் 50 ரூபாய் 150 ரூபாய் எப்ப தர போறீங்க? ஐயோ நீ எப்படி எந்த பெரிய ஓட்ட போறீங்கன்னா பொறுக்கின்னு வந்தீங்களா இல்ல திருடிக்கு வந்தீங்களா? எவ்வளவு பெரிய வாட்டி போய் வேற கூட்டி எடுத்து வாடி. என்னம்மா ஆச்சு ஏன் அழுகுற? அக்கா அந்த கடைக்கார அக்கா நான் என் மூஞ்சிட்ட காசு விசிறச்சிட்டாங்கக்கா. யாருக்கா அவங்க கிட்ட சண்டை போடுதுவா? போய் சண்டை போடலாம். டேய் தம்பி நீ படுடா. நீ தேவையில்லாம சண்டைக்கெல்லாம் போவாதடா. அக்கா அந்த அக்கா வேற நம்மள வந்து இப்படி பேசுறாங்க. சரி நான் எதனா வீட்டு வேலைக்காச்சும் நான் எங்கன்னா சாமான் கழுவுற வேலைக்காச்சும் போவேன்லக்கா. நான் போறேன் சரியா? நீ தம்பி பாத்துக்கோ. சரிம்மா நான் ஏரி வேலைக்காச்சும் போறேம்மா. சர்ச்சுக்கு தான் போக முடியல. சரி நீ பார்த்து போயிட்டாமா. சரிக்கா. வீட்டுல யாருமே இல்ல. போய் எங்க அக்கா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிற. போய் சண்டை போடலாம். ஏய் யார் வெளியே வாடி. எங்க அக்கா கிட்ட எதுக்கு சண்டை போட்ட? குடிகார நாயா குச்சி போட்டு வந்து என் வீட்ல ஏன் சண்டை போட்டுங்கற? வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போனேன். எங்க அக்கா கிட்ட எதுக்கு சண்டை போட்ட? போன மாசம் துட்டு கொடுத்து கடன் வாங்குனீங்களா? துட்டு தரணும் உங்க துப்பு இல்ல. நீ யார்கிட்ட வந்து பேசுறியா? நானும் எங்க அக்காவை போய் சம்பாதிச்சு உனக்கு காசு கொடுக்கல. என் பேரை மாத்திக்கிறேன். குடிக்கிறதே ஓசி குடி. நீ எனக்கு வந்து துட்டு தர போறியா? போட்ட நீ உன் கடையை அப்படி கிக்கு விட்டு எழுந்துடா. இந்த மாதிரிலாம் சண்டை போடாதுன்னு தம்பி வீட்டை
என்னடா ஆச்சு? டேய் எழுந்துடுறா தம்பி. டேய் அக்கா தம்பிக்கு என்னக்கா ஆச்சு? அடே தெரியலடி, மயக்க போட்டு விழுந்துட்டான்டி. நாங்க நம்ம தெரியலடி. வாக்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆச்சு கூட்டின்னு போலாம். டாக்டர் டாக்டர் என் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல டாக்டர். மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னன்னு பாருங்க டாக்டர். இருமா அதை பாருமா. பவி, நம்ம தம்பி நான் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. நம்ம தம்பி ஆண்டி இந்த மாதிரிலாம் கூச்சின்னு பண்ணா. நம்மளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நம்ம தம்பி தான் நம்மளை கடைசியில பார்த்து நம்ம தம்பி அந்த மாதிரிலாம் பண்றாண்டி. சரி விடுடி, பார்த்துக்கலாம். டாக்டர் டாக்டர் என் தம்பிக்கு என்ன ஆச்சு டாக்டர்? அம்மா சொல்றது ரொம்ப குடிச்சிருக்கா போல, அவள்தான்ப்பா. கிட்னிலாம் போயிடுச்சுமா. இதுக்கப்புறம் கடவுள் தான் பார்த்துக்கணும். ஐயோ என் தம்பி. நம்ம ஆயிடுச்சு பாஸ்டர். என் தம்பி ஒரே வாந்தியா தின்னுக்கிறான் பாஸ்டர். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என் தம்பி பழக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். என்ன பேச பண்ண? அப்பாவில் குணப்படுத்த நோயே இல்லைம்மா. வாங்கம்மா போயிட்டு ஜபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் மகனை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென். அக்கா எனக்கு ஏதோ பலன் கட்ட மாரி இருக்குதுக்கா. யாரோ என்னை தொட்ட மாரி இருக்குதுக்கா. என்னடா தம்பி சொல்ற? எனக்கு யாரோ ஒளிப்பட்ட மாரி இருக்குதுக்கா. எனக்கு என் உடம்பு வலி எல்லாமே போயிடுச்சுக்கா எனக்கு. டேய் ஏசப்பா தாண்டா வந்து உன்னை தொற்றுப்பாரு. அப்படியாக்கா சொல்கிற? ஆமாண்டா. நான் ஹெல்மெட்டு குடிக்கலாம் மாட்டேங்க. நல்லா சர்ச்சை போவேன், நல்லா ரசிப்படுவேங்க, நல்லா வேலைக்கெல்லாம் போவேங்க நான். ஏசப்பா நம்ம குடும்பத்தை அச்சீவ் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா.